வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஈழத்தமிழ் மக்களை ஏமாற்றும் வகையில், இல்லையென்றால் ஈரச்சாக்கை போட்டு கோழியை அமுக்கும் வகையிலான பாணியில் ஜெனீவா அரங்கங்கள் உட்பட்ட அனைத்துலக அரங்கங்களிலும் மலினமான பொறிமுறைகள் தயாராக்கப்படுகின்றன. இவ்வாறான மலினமான பொறிமுறைகள் வெளியரங்கில் தயாரிக்கப்படும் பின்னணியில் தியாகி திலீபனை முன்வைத்து அரசியல் செய்து கொள்ளும் அந்தகார காட்சிகள் இந்த முறையும் தியாகியின் நினைவு நாளில் புதிய பேசுபொருளை உருவாக்கியுள்ளது. திலீபனின் நினைவிடத்திற்கு சென்ற ஏகேடிஆர் ஆகிய அனுரகுமார திசாநாயக்காவின் கேபினெட் தகுதி, அதாவது அமைச்சரவை தகுதி அமைச்சு பொறுப்பை கொண்டவரும் தமிழருமான சந்திரசேகரன் கஜேந்திரன்களின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் தடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தின் பேசுபொருளில் கஜேந்திரன்களின் தரப்பும் ஒரு வியாக்கியானத்தை தற்போது முன்வைக்க தலைப்படுகின்றது. போலியான அரசியல் யுக்தியுடன் நினைவிடத்திற்கு சென்ற சந்திரசேகரன் தடுக்கப்பட்டு விட்டதான அந்த அணியின் சார்பு நிலையாளர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இந்த சம்பவத்தில் குறை கூறிக்கொள்வோர்கள் போலியான ஜனநாயக வேடதாரிகள் எனவும் அவர்களின் சார்பு நிலை தளங்கள் தர்க்கங்களை முன்வைக்கின்றன. உள்ளது உள்ளபடியே தியாகி திலீபனுக்கு வணக்கம் செலுத்த சென்ற சந்திரசேகரனிடம் சில உள்ளக்கிடக்கையான அரசியல் நோக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு தனிமனிதராக சந்திரசேகரன் என்ற முகம் நினைவிடத்திற்கு சென்று கடந்து போகும் நிலையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உற்றுநோக்கலை விட அவரை அங்கு செல்ல விடாமல் தடுத்ததன் மூலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதனை விட பெரியதொரு பேசுபொருளை உருவாக்கி சும்மா போற ஊனானை மடிக்குள் விட்ட கதையை உருவாக்கியுள்ளதான விமர்சனங்களும் வரத்தான் செய்கின்றன. தியாகி திலீபனின் இடம் தமிழ் மக்களுக்கு குறித்தான ஒரு இடம். தமிழ் மக்கள் ஒரு திறநிலை அரசியல் முடிவில் இவ்வாறான தடையை விதித்திருந்தால் அதன் பரிமாணம் வேறானது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை அது ஒரு கட்சி ஆகையால் அந்த கட்சிக்கு தியாகி திலீபனின் நினைவு இடத்தின் உரித்துக்குரிய இடமில்லை. அந்த இடத்துக்கு வணங்கவோ அல்லது பார்வையிடவோ அல்லது உல்லாச பயணிகளாக கூட வென்றாலும் அந்த இடத்திற்கு செல்லும் எவரையும் தடுக்கும் உரிமை அந்த கட்சிக்கு இல்லை என்பதும் யதார்த்தமாக சொல்லப்படுகின்றது. இதே போலவே கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் செம்மணி புதைகுழி பகுதியில் போராட்டம் இடம்பெற்ற போது அங்கும் இதே சந்திரசேகரன் சென்ற போது அவர் தடுக்கப்பட்டார். ஆனால் சில நாட்களின் பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் சென்றபோது அவர் செம்மணி பகுதியை எட்டி பார்க்கவில்லை என்ற முரண்நிலை கருத்துக்களையும் இதே தரப்பு தான் முன்வைக்கவும் தலைப்பட்டது. தியாகி திலீபனும் சரி, அன்னை பூவதியும் சரி, தமிழர்களின் ஆயுத வழி விடுதலை போராட்டத்தில் அறவழியில் உயிர் துறந்த தியாகிகள் என்ற ஒரு தனித்துவமான இடம் உள்ளது. அன்னை பூவதி ஒரு குடிசார் தமிழ்ச்சியாக இந்த தியாகத்தை செய்தார். ஆனால் தியாகி திலீபன் ஒரு ஆயுதந்தாங்கிய போராளியாக இருந்து உண்ணாநிலை என்ற அறவழியில் 12 நாட்களாக வேள்வி செய்து ஆகுதியானவர் என்பதால் அவரது அறவழி மரணத்துக்கும் அவர் அந்த மரணத்தை எட்டிய அறவழிக்கும் அவர் நினைவு கூறும் அந்த நினைவிடத்திற்கும் தனித்துவமான அறநிலைகள் உள்ளதால் அந்த இடத்திற்கு செல்வதற்கு பலருக்கும் உரிமை இருக்கக்கூடும். மாறாக அந்த இடத்துக்கு செல்பவர்கள் கபடமாக செல்கின்றார்களா அல்லது நினைவேந்தும் உண்மையான உரித்தில் தான் செல்கின்றார்களா, இல்லையென்றால் சுற்றுலாவுக்காக சென்றபோது அதனை எட்டி பார்க்கின்றார்களா என சோதனை செய்து அவ்வாறாக அந்த இடத்தை நோக்கி செல்பவர்களின் நெஞ்சை பிளந்து அவர்களின் இதயங்களில் உணர்வு மீட்டர் ஒன்றை வைத்து அனுமதி வழங்கிக் கொள்வதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு உரிமை இருக்கின்றதா என்றால் அதில் ஒரு வினா இருக்கத்தான் செய்யும். வெல்வெட்டித்துறையில் தலைவர் வாழ்ந்த அவரது பூர்வீக வீட்டை பார்வையிட இன்றும் சிங்கள மக்கள் செல்லத்தான் செய்கின்றார்கள். இதனால் சிங்கள மக்கள் பயங்கரவாதியாக தமிழர்களின் தலைவரை அடையாளப்படுத்தும் போக்கு மாறப்போவதும் இல்லை. ஆனால் அவ்வாறாக செல்பவர்களை தடுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். ஒரு காலத்தில் பயங்கரவாதி என அமெரிக்காவால் அடையாளப்படுத்தப்பட்ட, பிரித்தானியாவால் அவமதிக்கப்பட்ட, உள்ளூர வெறுக்கப்பட்ட அதே நெல்சன் மண்டேலா மரணித்த பின்னர் அமெரிக்கா உட்பட்ட மேற்குலக ராஜதந்திரிகள் அவருக்கு வணக்கம் செலுத்த தென்னாப்பிரிக்காவில் கூடிக்கொண்ட போது தென்னாப்பிரிக்கர்கள் அவர்களை எதிர்க்கவில்லை.
ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு தேசம் என்ற கட்டமைப்பு இருந்ததால் இவ்வாறாக அந்த மக்கள் செய்ததாக வியாக்கியானங்கள் இருந்தாலும் மாற்றம் ஒன்றே அந்த இடத்தில் மாறாமல் இருந்தது என்பது யதார்த்தமான ஒரு விடயம். ஆகையால் இவ்வாறான மாற்றங்களின் வழியில் திலீபனின் நினைவிடத்திற்கு செல்பவர்களை தடுக்கும் உரித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ அல்லது கஜேந்திரன்களின் அணிக்கோ இருக்கின்றதா என்ற வாதம் வலுவாகத்தான் இருக்கும். தியாகி திலீபனின் நினைவுகூரல் நாட்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதிலும் அவரது நினைவை சுமர்ந்த ஊர்தி பவனிகளை நடத்தி கொள்வதிலும் அதிக வகிபாகத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கொண்டிருப்பதை யாராலும் மறக்க முடியாது. ஆனால் அதே இந்த வகிபாகம் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் ஆகிவிடும் சிறப்புரிமையை ஒருபோதும் பொது நினைவிடம் ஒன்றை மையப்படுத்தி அவர்களுக்கு வழங்கிக் கொள்ளாது என்பதும் இன்னொரு யதார்த்தம். நினைவு இடங்களுக்கு யாரும் செல்லலாம், யாரும் தலை சாய்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படை மாண்பு நிலை அறம் சார்ந்தது. அப்படி பார்த்தால் இன்று உள்ளூராட்சிகளின் ஆட்சி அதிகாரத்துக்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தரப்பில் நிற்கும் இபிஆர்எல்ஏ போன்ற கட்சிகள் திலீபனின் தியாக மரணம் இடம்பெற்ற பின்னர் இந்திய படையுடன் வெடித்த மோதல் களத்தில் போராளிகளுக்கு எதிர்த்தரப்பில் நின்றவர்கள், அதாவது விடுதலை புலிகளுக்கு எதிர்த்தரப்பில் நின்றவர்கள். ஆனால் கால ஓட்டம் தலைவரின் காலத்தில் 2000ஆம் ஆண்டுகளில் அவர்களையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் உள்வாங்க வைத்திருப்பதால் தலைவரின் காலத்தில் அந்த நகர்வு இடம்பெற்ற பின்னர் மீண்டும் அவர்களுக்கு துரோகிகள் என்ற பட்டத்தை சுமத்தி அரசியல் செய்வது எவ்வளவு பொருத்தமாக இருக்கக்கூடும் என்பது ஒரு நிலைமை. ஆகையால் மீண்டும் மீண்டும் திலீபனின் நினைவு நாட்களிலும் நினைவேந்தல் காலங்களிலும் இவ்வாறான 3ஆம் தர அரசியலும் அடிப்படை மனித மாண்புக்கு அப்பாற்பட்ட சட்டாம்பிள்ளைத்தனங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைதான் தமிழ் மக்களின் கணிசமான வகிபாகத்தில் உள்ளது. ஆனால் அதேவேளை எக்கேடிஆர் போன்ற இல்லைனால் ஜேவிபி உள்ளுடன் போன்ற தமிழர்களின் விடுதலை போராட்டத்தை ஒரு ஏகாதிபத்திய சதியாக வர்ணித்துக் கொண்ட ஜேவிபிக்காரர்கள் அந்த இடத்தில் செல்வதில் உள்நோக்கங்கள் இருக்கின்றன என்பதையும் மறக்க முடியாது. ஆனால் எதிரிகளாக இருந்தாலும் போர்க்கதிகளையும் களத்தில் மரணித்த எதிர்த்தரப்பு படையினரின் உடலங்களையும் தலைவர் காலம் எப்படி கையாண்டது என்பது இங்கு நினைவூட்டலுக்குரியது. பேச்சுக்கு வந்த ஸ்ரீலங்கா அரசாங்க தரப்பை விருந்தினர்களாக அன்றைய காலம் டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படும் நடைமுறை அரசு காலம் எப்படி கையாண்டது என்ற முன்னுதாரணங்கள் எல்லாம் இருக்க நிலையில் விடிய விடிய ராமாயணம் விடிந்த பின்னர் ராமர் சீதைக்கு என்ன உறவு என வினவிக்கொள்ளும் பாணியில் இவ்வாறான பேசுபவர்கள் உருவாக்கப்படக்கூடாது என்பதும் ஒரு யதார்த்தமான விடயம். அமைச்சர் சந்திரசேகரனை பொறுத்தவரை அவர் தியாகி திலீபனின் தியாகத்தை ஏற்று அவரது இல்லையென்றால் திலீபனின் தேசப்பற்றை துதிக்க திலீபனின் தாயக விடுதலை நோக்கத்தை மாண்புபடுத்த சென்ற ஒரு முகமல்ல. அவரிடம் தூய மனச்சாட்சியை யாரும் எதிர்பார்த்து கொள்ளவும் முடியாது. அதேபோல அனுர அரசாங்கத்தின் ஒரு கேபினெட் முகமாக அவர் இருப்பதால் இவ்வாறான நினைவேந்தல் உரிமை தடுக்கப்படவும் முடியாதது என்பதும் இன்னொரு யதார்த்தமாகும். ஏகேடிஆர் அரசாங்கத்தை பொறுத்தவரை அது தமிழர்களின் அரசியல் வீணவாவுக்கு சாமரம் வீசப்போவதும் இல்லை. அதற்கு நேற்று துரட்சிக்கு உள்ளான சந்திரசேகரன் அனுமதித்துக் கொள்ளவும் போவதில்லை. இவையாவும் கசப்பான யதார்த்தங்கள் தான். ஜேவிபி உள்ளுடன் கொண்ட மாலிமாவ விழிப்பு தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சிக்கொலு ஏறி இன்னமும் 5 நாட்களில் 1 வருடம் கடக்க உள்ள நிலையில் தமிழர் தாயகம் மீதான கொழும்பின் அடிப்படை அரசியல் ஒடுக்குமுறை மாறவில்லை என்பதும் ஒரு யதார்த்தம். அதற்கு மாறாக யாழ் கடவுச்சீட்டு பணியகத்தின் பெயர் பலகையில் தமிழுக்கு முதலிடம், யாழ்ப்பாணத்துக்கு புதிய அனைத்துலக துடுப்பாட்ட அரங்கம் என சில குட்டி சிலுசிலுப்புகள் தான் வருகின்றன. இந்த விடயத்திலும் மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆனால் அமைச்சர் சந்திரசேகரன் ஒரு தமிழராக திலீபனின் நினைவிடத்திற்கு சென்று திரும்பிய பின்னர் தெற்கில் அனுர ஆதரவு சிங்கள மகாஜனதா அமைச்சர் சந்திரசேகரனை எப்படி எதிர்கொள்ளும் என்ற ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருந்தால் அதன் பரிமாணம் வேறு வகையில் வரும். ஆனால் அந்த வாய்ப்பையே உருவாக விடாமல் சந்திரசேகரன் ஒரு தமிழராக திலீபனின் நினைவிடத்துக்கு செல்வதையே தடுத்து அதன் மூலம் ஒரு பேசுபொருளை உருவாக்குவது ஒரு வகையில் ஜேவிபியின் இலக்குகளில் மறைமுகமாக தமிழர் தரப்பையும் விழுத்தச் செய்யும் நகர்வாகத்தான் உள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை அது ஒரு காலத்தில்
துரோகிகள், ஒட்டுக்குழுக்கள் என விழித்த தரப்புடனே உள்ளூராட்சி அரசியல் அதிகாரத்துக்காக ஒட்டுறவு காட்டும் தரப்பாக மாறியுள்ள நிலையில் அமைச்சர் சந்திரசேகரன் விடயத்தில் மாத்திரம் இவ்வாறு முரண்நிலை காட்டுவது எவ்வாறு பொருத்தமாக கூடும்? தமிழர்களை உரசிக்கொள்ளும், எய்த்துக்கொள்ளும் ஜெனீவா அரங்க சதியுட்பட்ட மலின பொறிகளெல்லாம் கொழும்பின் சூட்சுமங்களுடன் தயாராகி வரும் நிலையில் ஒரு தனிநபர் போலியான அரசியல் யுக்தியுடன் திலீபனின் நினைவிடத்திற்கு செல்வதை தடுத்து விட்டதாக சொல்லிக் கொள்வதும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை இந்த விடத்தில் விமர்சிக்கும் தரப்புகளை போலி ஜனநாயக தரப்புகள், வேடதாரிகள் என குறைகூறிக் கொள்வதும் சாடிக்கொள்வதும் இந்த நகர்வுகளின் மூலமாக அரசியல் அறுவடை செய்ய தலைப்படும் முகங்களுக்கு மலையை கெல்லி எலியை பிடிக்கும் வேலையாக மாறும் என்ற விமர்சனங்களே எஞ்சி நிற்கின்றன.